அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மகஃபிரத்து ஆஃபியத்துக்கு சலாமத்துக்கு மகஃபிரத்து அஸ்ஸலாம் சொல்லிட்டேன். அல்லாஹ்க்கு எல்லா புகழும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பாட ஆரம்பிப்போம். தலால் ஹைராவுடைய பாக்கியை ஓதிட்டு நம்ம ஆரம்பிப்போம். விஸ்வநாரமானுடைய தில் ஜலாலி வல் இக்ராம் ஜல்ல ஜலாலகு, சங்கையும் வல்லமையும் உள்ளவன். நம்ம 2 பக்கம் ஓதிட்டோம். முக்கு சித்து ஜல்ல ஜலாலகு, நேர்மையாளன். ஜாமிய ஓ ஜல்ல ஜலாலகு, ஒன்று சேர்ப்பவன். வனியு தேவையில்லாதவன். முகுனியு செல்வம் அளிப்பவன். முகுனியுனா செல்வம் அளிப்பவன் ஜல்ல ஜலாலகு. முகுத்தி கொடுப்பவன் ஜல்ல ஜலாலகு. மானிவு தடுப்பவன் ஜல்ல ஜலாலகு. முகுனி முகுத்தி. லாரு ஜல்ல ஜலாலகு, இரண்டாக்குபவன். நாபிவு ஜல்ல ஜலாலகு, பயன் தருபவன். நூறு ஜல்ல ஜலாலகு, ஒளியானவன். ஹாதி ஜல்ல ஜலாலகு, நல்வழி காட்டுபவன். பதீவு ஜல்ல ஜலாலகு, புதுமையாளன். பாக்கி ஜல்ல ஜலாலகு, நீடித்தவன். வாரிசு ஜல்ல ஜலாலகு, உரிமையாளன். ரஷீது ஜல்ல ஜலாலகு, நேர்வழி செலுத்துபவன். சபூரு ஜல்ல ஜலாலகு, பொறுமை மிக்கவன். சாதிக்கு ஜல்ல ஜலாலகு, உண்மையாளன். சத்தாரு ஜல்ல ஜலாலகு, மறைப்பவன். அல்லதி லம் எளிது வலம் யுலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவரும் அவனை பெறவும் இல்லை. அவனை போன்று எப்பொருளும் இல்லை. அவனே கேட்பவன், அவனே பார்ப்பவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ், ஆதமின் மக்களில் இவ்வுலகில் உனது சம்பூர்ண அடியாரின் மீது நிரந்தரமானதும் முழுமையானதும் மிக பெரியதுமான உனது பொருத்தத்திலிருந்தும் தூய்மை மிகு உனது காணிக்கையிலிருந்தும் முழுமையான உனது சலாத்துகளை இந்நேரத்தில் தூயதாய் புதியதாய் ஆக்கிடு. ஆமீன். உனக்கு நிழலாக அவர்களை நிலைநிறுத்தினாய். உனது படைப்புகளின் தேவைகளுக்கு முன்னோக்கும் திசையாகவும் இடமாகவும் அவர்களை ஆக்கினாய். ஆமீன். மேலும் உனக்காக அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டாய். ஆமீன். இப்படி ஓதிட்டு நம்ம ஆரம்பிக்கணும். நான் சொல்லியிருக்கேன், தலாயிரங்கள் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களாம் என்ன செய்யணும், இந்த தலாயிரங்களை ஓதிட்டு ஆரம்பம் செய்யுங்க. எல்லாரும் செய்வான், பிறக்க செய்வான். சரி, இப்போது கவிதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன கவிதை படிக்கிறோம்னா, நான் எழுதி வச்சுருக்கேன், நீங்களும் எழுதி வச்சு நன்மை அடைஞ்சிக்குங்க. இன்னும் ஒரு பரக்கத்தை சொல்கிறேன். நம் பாவங்களை நம் நபி, முத்தம நபி சையதுனா முஹம்மத் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான சலவாத்தை கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்க சொன்ன நம்மை படைத்தவனின் மாபெரும் புகழ் சலவாத்துக்கே சேரும். அப்பேற்பட்ட சங்கைக்குரிய எங்கள் மனம் கவர்ந்த எங்கள் அழகுமுத்தே, எங்கள் ஹபீபே, எங்கள் தாகா நபி, எங்கள் சத்திய நபி, எங்கள் சாந்த நபி, கண்மணியாம் யா ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன, நம்ம துவா செய்கிறதுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் சலாவத் சொன்னால் பாவம் மன்னிக்கிறேன் நல்லா சொல்கிறான். அதனால நம்மளையும் கேட்க சொன்னால் அதுக்கு தகுதியானவங்க ரசூலா. இன்னும் ஒரு பரக்கத்தான விஷயம், நம் நபி உத்தம நபி சையதுனா முஹம்மத் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்துகளை அவர்களை சந்திக்கும் வரை அதன் பரக்கத்துகளை நிரந்தரமாக்கி தா அல்லாஹ் என்று படைத்தவனிடமே கேட்க சொல்கிறான். அப்பேற்பட்ட எங்கள் மனம் கவர்ந்த எங்கள் அழகுமுத்தே, எங்கள் ஹபீபே, எங்கள் தாகா நபி, எங்கள் சத்திய நபி, எங்கள் சாந்த நபி, எங்கள் கண்மணியாம் யா ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன, நம்ம ரசூலாவை சந்திக்கிற வரையிலும் அந்த சலாத்தின பரக்கத்தை என்ன செய்ய சொல்கிறான்ல
சந்திக்கிற வரையிலும் அப்பேற்பட்ட நிரந்தரமான அந்த சலாத்தை பறக்கத்தை நிரந்தரமாக்கியெல்லாம் நம்மளை கேட்க சொல்கிறான் அல்லாஹ். நீ கண்டு ரசித்தாயே நபியின் அழகிய அரசினிலே என் நபி உத்தம நபி செய்தினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகையை படைத்தவனே புகழ்ந்து ரசித்தான். இந்த பாக்கியம் வேறு எந்த நபிக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட எங்கள் நபி அழகு முத்தே, எங்கள் ஹபீபே, எங்கள் சாந்த நபி, எங்கள் தாகா நபி, எங்கள் சத்திய நபி, யார் எங்கள் கண்மணியாம் யாரத்துள்ளா. என்ன எல்லாம் அரசில் என்ன செஞ்சானா, ரசுலாவுடைய அழகை ரசித்தானா. அப்புறம் படைத்தவன் சொல்கிறான், நம்ம உத்தம நபி செய்தினாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகை கண்டு சொர்க்கமே சொக்கி போய்விட்டதாக படைத்தவனே அவர்களின் அழகை வர்ணித்தான் என்றால், எங்கள் அப்பேற்பட்ட எங்கள் அழகு முத்த, எங்கள் தாகா நபி, எங்கள் கவிதே, எங்கள் சத்திய நபி, எங்கள் சாந்த நபி, கண்மணியாம் யா ரசூலுல்லாஹ். சரி, இது என்ன அர்த்தம்னா, இது நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை கண்டு என்ன செஞ்சான், சொர்க்கமே சொக்கி போச்சான். அதனால அப்பேற்பட்ட தாகா நபியை நாம் என்ன செய்கிறோம், புகழ்கிறது தான் கவிதைங்கிறது. ரசுலா புகழ்கிறது தான் கவிதை, வேறு கவிதைங்கிறது வேறு எதுவும் இல்லை. ரசுலாவை புகழ்கிறது. சரி, இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. என் நம்பரு 9944401187. ஏன்னா இன்னுமே ரொம்ப பேர் நம்மளுக்கு நம்பர் தெரியலன்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் நம் வாழ்க்கையில் 4 விஷயங்களை விட்டுவிடக்கூடாது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதில் முதலாவது தொழுகை. அந்த தொழுகையை கலா செய்து விடாமல் தொழணும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்லிவிட்டேன், எதற்கெல்லாம் தொழுகை விட்டு விடுவோம் என்பதை உங்களிடமே விட்டு விடுகிறேன். ஏனென்றால் உலகத்தில் எல்லா உயிர்களையும் தொழுகை நிலையில்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப பேர் தொழுகலை. இப்போ கூட ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய பயானை கேட்டு நான் என்ன செய்கிறேன், பொடுபோக்காக இருந்தேன், இப்போ என்ன செய்கிறேன், உங்கள் பயானை கேட்டு நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு எல்லா ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் தரட்டும். அவங்க அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுகட்டும். மறுபடியும் சொல்கிறேன், உதவி செய்ய முடியலனாலும் ஒரு துண்டு வச்சோ மண் வச்சோ தமயம் செய்யுங்க. அப்படி தொட்டு மூஞ்சில் தடவுங்க, பிறங்கையும் இடது கையும் தொடச்சிக்குங்க. இதுதான் தமயம்னு சொல்லிட்டேன். அது சொல்லி விட்டுன்னு சொல்லுங்கள். முடியலையா, எந்திரிச்சு போக முடியலையா, ரொம்ப சுகம் இல்லையா, இந்த பாருங்க நம்ம தொடையில் உள்ள துணி, நம்ம சுத்தமாக தான் துணி போட்டிருப்போம், அதை கூட தொட்டு என்ன செய்யணும், அது சொல்லி விட்டுன்னு சொல்லி முகத்தில் தடக்கிட்டு இடது கையில் தள்ளிட்டு என்ன செய்யணும், இப்போ தக்பீர் கட்டுங்க, இப்படி ருக்கு செய்யுங்க, அப்புறம் நிமிருங்க, அப்புறம் என்ன செய்யுங்க, சஜதாக்கு போங்க. இதுதான் சொல்லுங்க. இப்படி 4 ரக்காத்து 5 நிமிஷம் தான் ஆகும். குழுவெல்லாம் 3 தடவை ஓத முடியலனாலும் ஒரு தடவையாவது ஓதி தொழுங்க. எதுக்காண்டியும் தொழுகை விடாதீங்க. நம்ம படுக்கையில் படுத்து நமக்கு நம்மளை அறியாமல் மூத்திரம் போனால் தான் நமக்கு என்ன செய்யலாம், தொழுகை கடமை இல்லைன்னு நல்லா சொல்கிறான். ஏன்னா ஹபரில் கொண்டு போய் வச்சதுமே முன்கர் நக்கீர் மலக்கள் வந்துடுவாங்க. அவங்க நம்ம தொழுகை தான் கேட்பாங்க. நம்ம தொழுதுருந்தோம்னா மற்ற எல்லா பாக்கியங்களும் சரியாயிருமா இன்ஷா அல்லாஹ். அதனால் மறுபடியும் சொல்லிட்டேன். ஏன்னா பெண்களும் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, பொடுபோக்கா தொழுகாதவங்க இருக்காங்க. அப்புறம் ஒன்றுமே தெரியலையா, எனக்கு அல்கம் தெரியலை, குழுவலா தெரியலை, எனக்கு தொழுகை கூட தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும், நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். இது தெரியாமல் எந்த முஸ்லீமும் இருக்க முடியாது. அதையாவது சொல்லி என்ன செய்ய, தக்பீர் கட்டுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், நெஞ்சில் கை கட்டி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ் இப்படி சொல்லி ருக்குக்கு போங்க. ருக்குக்கு போகும்போது சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லுங்கள் 3 தடவை. அப்புறம் சமியல்லாஹ் லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து
ஹம்தன் கதீரன் தைவன் பரக்கன் பேகி மனமானம். இவனும் ரொம்ப பேருக்கு சொல்ல தெரியாது. சமியல்லா லிமன் ஹமிதா சொல்லுங்கள். அதுவும் தெரியலையா, அல்லாஹ் அக்பர் நிமிந்துங்க. அப்புறம் ருக்குக்கு போங்க. ருக்கு சுவான ரபியல் அலீம் சுவான ரபியல் அலீம் சுவான ரபியல் அலீம் சொல்லுங்கள். அப்புறம் நிமிருங்க. சமையல் அலிமுந்தா சொல்ல தெரியல, அல்லாஹ் அக்பர் நிமிருங்க. அப்புறம் சஜ்தாக்கு போங்க. சுவான ரபியல் ஆகலா சுவான ரபியல் ஆகலா சுவான ரபியல் ஆகலா. இதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இவ்வளோதான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். உங்கள் வீட்டுக்கு வந்துலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்புறம் அல்லாஹ் அக்பர் நிமிருங்க. திரும்ப ஒரு நிமிஷம் இப்படி மூச்சு விட்டுட்டு அப்புறம் சஜ்தாக்கு போங்க. சுவான் ரபியல் ஆகலா சுவான் ரபியல் ஆகலா சுவான ரபியல் ஆகலா. அவ்வளோதான். அத்தியாத்து ஓதுச்சு இல்லையா, அல்லா என்னை மன்னிச்சிரு, அதுலேயும் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க. ஏன்னா எதுவும் தெரியாதவங்களுக்கு தான் நான் இப்படி சொல்லித்தரேன். எப்படியாவது தொழுவுங்கன்னு சொல்லித்தரேன். தொழுது அப்புறம் நிமிர்ந்து உட்காந்து அப்புறம் மறுபடியும் ஒரு சஜ்தாக்கு போங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அப்புறம் நிமிர்ந்துடுங்க. அப்புறம் அத்தியாத்து ஓதுங்க. அத்தியாத்து ஓத தெரியலையா, என்ன தெரியுதோ அதை ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு இதே மாதிரி 4 தடவை செஞ்சுட்டு வலது பக்கம் சலாம் சொல்லுங்க. எனக்கு வலது இதுன்னா உங்களுக்கு இடது மாதிரி தெரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு மக்ஃபிரத்து வாபித்து சலாமத்து சொல்லுங்கள். அதுவும் தெரியலையா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இடது பக்கம் சொல்லிவிட்டு இதுதான் தொழுகை. தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட ரொம்ப மன்னிப்பு கேளுங்க, ரொம்ப அழுவுங்க. யா அல்லாஹ் எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் தொழுகிறேன், என் தொழுகை ஏந்துக்கல்லா, எனக்கும் தொழுகை பாடத்தை சொல்லிக் கொடுலான்னு கேளுங்க. ஏன் அப்படின்னா, தொழுகை இல்லைன்னா நம்ம இஸ்லாமே இல்லை. நம்மளுக்கும் காப்பீர்களுக்கும் வித்தியாசமே இந்த தொழுகை தான். அவங்க தொழுக மாட்டாங்க, அவங்களுக்கு தொழுகை தெரியாது. நமக்கு இந்த தொழுகையை எல்லாம் என்ன செய்யறான், கடமையாக்கி வச்சுருக்கான். இது பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு. எல்லாம் என்ன செய்கிறான்னா, எல்லா உயிர்களையும் தொழுகை நிலையில் தான் படைத்திருக்கிறான். எப்படி என்றால் எல்லாம் என்ன சொல்கிறான், எல்லா உயிர்களையும் தொழுகையுடைய நிலையில் தான் படுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன, மரங்கள்லாம் நிற்கிது, என்னைக்காவது சாயுமா, மரங்கள்லாம் சாயவே சாயாது. அப்போ என்ன, அது நிலையில் நின்று தொழுகிறோம்ல, அல்லாஹ் கொஞ்சம் தக்பீர் கட்டி நிற்கிறோம்ல, அதை மாதிரி படைச்சிருக்கானா. அப்புறம் என்ன செய்கிறான், மரங்கள் எல்லாம். அப்புறம் மற்றது மிருகங்கள் வகையில் ருக்குக்கு இந்த மாடெல்லாம் இப்படி தானே குனிஞ்சு தான் இருக்குது. அந்த மாதிரி நம்மளை என்ன செய்ய ருக்கு நிலையில் மிருகங்களை படைச்சிருக்கானா. அப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மர வகையில் நிலை நிற்கிறான், மிருகங்களை ருக்குள் அடிக்க வைக்கிறான். அப்புறம் மலைகள் போன்றதை என்ன செய்கிறான், முதல்ல பூச்சி. இப்போ மிருகங்களெல்லாம் ருக்குள்ள நிற்கிது. புழு பூச்சியெல்லாம் எத்தனையோ பூச்சி, எறும்பு இதெல்லாம் என்ன செய்யுது, ஊர்வனம் சொல்லுவோம். அதெல்லாம் என்ன செய்யுது, சஜதாவோட இருக்குது. அப்புறம் மலை, கல் மலையெல்லாம், திருப்பூர்ன்ற மலையெல்லாம் பார்த்துருப்போம். கல் மலையெல்லாம் என்ன செய்யுது, ருக்குவிலே உட்கார்ந்துருக்கு. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறானா, படைச்சிருக்கானா. அதனால் எல்லாவற்றையும் இதே மாதிரி தான் படைச்சிருக்கேன். அதனால் என்ன செய்கிறான், அதனால் மனிதனை இத்தனை நிலையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து தொழுகை நிலைநிறுத்த சொல்லியிருக்கிறான். அப்படின்னா என்ன, ருக்குவில் நிற்கிறதுல, ருக்குவில், சஜதாவில், இருப்பில், இதே மாதிரி எல்லா உயிரையும் படைச்சிருக்கேன். இந்த நிலையில் நீனு என்ன வணங்கன்னு சொல்லி என்ன செஞ்சான், அல்லாஹ் நம்மளை படைத்து வணங்க வச்சுருக்கான். சரி, அப்புறம் நிலை சொல்லியிருக்கிறான். இனிமேலும் புரிந்து நடக்கவில்லை என்றால் கை சேதம் யாருக்கு, நமக்கா அல்லாவுக்கா? இதுக்கு மேலே யார் சொல்லித்தரது, யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. என்னமோ எனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி மண்டையில் ஓட வச்சான்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் என்னவா செய்யுங்க, எப்படியாவது 5 நேரம் அல்லாவை சஜதா செய்யணும். சஜதா செஞ்சவங்களும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சஜதானா நெத்தியை தலையில் வைக்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் எஜமானான், நம்ம அடிமை. நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம நெத்தியை கீழே வச்சு நான் உனக்கு அடிமை, நான் உனக்கு பணிகிறேன்னு சொல்கிறதாக அர்த்தமா. அதனால் அந்த நிலை அவனுக்கு அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி, அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நம்ம வணங்குறேன்னா யாருக்கு கை சேதம், உங்களுக்கு தான் கை சேதம், அல்லாவுக்கு இல்லை. சிந்தித்து பார்த்து நடந்து கொள்ளுங்கள். 2வது குரான். இது எத்தனை தடவை ஓத தெரிந்தவர்கள் தினமும் எடுத்து ஒரு பக்கமாவது ஓதுகிறோம் என்று நினைத்து பாருங்கள். இன்னும் எத்தனையோ பேர் வீட்டில் என்ன செய்கிறான், பரணியில் கட்டி வச்சுருக்கோம். ஓதுறவங்க கூட என்ன செய்கிறது, பொடும்போக்காக ஓதுறது. ஒரு அம்மா சொல்கிறாங்க, நேரம் இருந்தால் தொழுவேன், நேரம் இருந்தால் தொழுவருக்கு நம்மளை படைக்கலை. அந்த கபரில் நீ போய் நான் நேரம் இருந்தால் தொழுவேன்னு சொன்னால் அந்த மலக்குமார்கள் விட மாட்டாங்க. அதனால் பாங்கு சொன்னதுமே, பாங்கு சொன்ன சத்தம் சில வீட்டில் கேட்கும், சில வீட்டில் கேட்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் மணியை பார்த்து லுஹர் எப்போ, அசர் எப்போ, சுபு எப்போ, மகரி எப்போ, இசா எப்போன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு
உங்களுக்கு மணி இல்லை, பார்க்க தெரியல, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட மணி என்னான்னு கேளுங்க. நம்ம தொழுது அல்லாவுக்கு வணங்கணும், நம்ம குத்தவாளி இல்லாமல் கபருக்கு போகணும்னா நம்ம தான் கேட்கணும். யாரும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் கேட்டு என்ன செய்யணும், அந்தந்த நேரத்தில் தொழுங்க, முடிஞ்ச வரைக்கும் தொழுங்க, தெரியாத வரைக்கும் தொழுங்க, தெரிஞ்சதை தொழுங்க. நான் சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாம் கேட்பான், இந்த பொம்பளை சொல்லி கொடுத்தாலே அப்போ நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான். எனக்கு செல்லுலன்னா சொல்ல முடியாது. வீட்டில் தொழுகிறவங்கள்ட்ட கேட்டு என்ன செய்யணும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் குரானை வந்து எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரமெல்லாம் திறந்து ஓதுங்க. நம்ம எத்தனை தடவை தொடுறோங்கிறது அந்த குரானும் என்ன செய்யும் சாட்சி சொல்லணும். கபரில் கொண்டு வச்சதும் என்ன செய்வானா, சைத்தான் வந்து நிற்பானா, மலக்குமார்கள் வந்து நிற்பாங்க. நம்மளுடைய கேள்வி கணக்க என்னென்ன பாவம் செஞ்சோம்னு கேட்க கணக்கெடுப்பாங்க. அப்போ நம்ம ஓதிந்தோம்னா அந்த குரான் என்ன செய்யுமா, லைட்டு மாதிரி வெளிச்சமாக வந்து நிற்கும். அந்த நம்மளுடைய தோழி மாதிரி தோலை மாதிரி வந்து நிற்கும். நம்ம உறவுல உள்ள பொண்ணுங்க மாதிரி வந்து நிற்குமா. இந்த பொண்ணு என்னை ஓதியிருக்கா, நான் வந்து குற்றமாக பாவத்தை எழுத விடமாட்டேன், தண்டிக்க விடமாட்டேன்னு சொல்லி அது என்ன செய்யுமா, குரான் நமக்காக வழக்காடுமா. அதனால் பரணியில் கட்டி வச்சவங்களாம் எடுத்து ஓதுங்க. ஓத தெரியாதவங்க பள்ளியாத்தல் கொடுத்துருங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதை பற்றி. அதை என்ன செய்யும், குரான் வந்து பத்துவா செய்யும். இன்றைக்கி ஓதலை, இப்போ ஓதலை, இன்றைக்கி ஓதலை, இன்றைக்கி ஓதலைன்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கு உயிர் இருக்குது. எப்படின்னு கேளுங்க. அதை தான் சொல்கிறேனே, ஓத தெரியாதவங்களுக்கு கூட என்ன செஞ்சேன், அல்ல இன்னும் ஓத தெரியலன்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆமாம், நான் ஓதி கொடுக்குறேன் வீடுக்குள்ளே. இப்போ 21வது வாரம் ஓதி கொடுக்குறேன். அது நான் கொஞ்சம் தான் ஓதி கொடுக்குறேன். தெரியாதவங்களுக்கு தான் நான் ஓதி கொடுக்குறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஓதி கொடுக்கல. ஆனால் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அதை புரிஞ்சு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா பிழையெல்லாம் ஓதிக்கலாம், எதுவும் புரியலைன்னா புரிஞ்சுக்கிறலாம். அதனால கொஞ்சம் ஓதி கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க ஓதுங்க ஓதுங்க. சரி, அதனால் அது என்னத்தை நல்லாத்திட்ட இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கேட்டு 5 நேரமும் எதமான சாட்டமாக செய்யுங்க. சரி, அப்புறம் தொடக்கூட முடியவில்லை. ஏனென்றால் இரவும் பகலும் காக்கா நாட்டை வந்து எதிரி என்ன செய்ய முடியலையா, தொடக்கூட முடியலையா. என்ன காரணம்னா, அவங்க எந்த நேரம் குரான் ஓதுறாங்க, பகலும் ராவும் ஓதுறாங்க. ஏன்னா அவங்க எங்கேயும் வெளியே போக முடியாது. அதனால என்ன செய்கிறாங்க, சிறு குழந்தையும் ஓதுதான், தொட்டி பிள்ளையும் ஓதுதான். அதனால் மனப்பாடம் செய்து எல்லோரும் என்ன செய்கிறாங்க, காபிலாக மாறிட்டான். காபில்னா குரான் மனப்பாடம் பெறவங்களுக்கு காபில்னு சொல்கிறது. அதனால் காபிலாக இருக்கிறார்களாம். சரி, இப்போது தொட்டி குழந்தையும் குரானை கேட்டு தான் வளருதான். நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று எண்ணி பாருங்கள். குரானை வெறும் தாளாக பேப்பராக பார்க்காதீர்கள், அதற்கு உயிர் இருக்கிறது. வாழ்நாளில் எத்தனை தடவை முறை குரானை தொட்டாய் என்று அது நாளை உன் கபரில் சொல்லும். எனக்காக ஓதினாள் என்று உனக்காக நான் அல்லாவுடன் சுபார் செய்வேன் என்று என்ன செய்யணும், கபரில் எல்லா தேவைகளையும் எல்லா வேதனைகளையும் தடுத்து விடும். இது இன்ஷா அல்லாஹ். அந்த கபர் இருட்டறை, அங்கே என்ன விளக்காய், அந்த கபரில் என்ன செய்யணும், விளக்காக இருக்கும், விளக்கு இருக்காது. அது என்ன செய்ய, இருட்டாக இருக்கும். அப்போ அந்த குரானை வந்துச்சுன்னா நம்ம ஓதுனது குரானை அங்கே வெளிச்சமாக வரும். அது என்ன செய்யும், வெளிச்சம் கொடுக்கும். அப்புறம் குரான் உதவி செய்யும். அப்புறம் கியாம நாள் வருவதற்கு ஒரு அடையாளமே, கியாம நாள் வரும்னா உலகம் அழிய போகிற நாள் வரும். அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் கூட அல்லான்னு சொல்ல ஆள் இல்லைன்னா அல்லா அழிப்பான். மற்றபடி அவங்க சொல்லி இவங்க சொல்லி உலகம் அழிஞ்சிருன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் இப்போ துனியாவில் இருக்கிறதுக்கும் நான் என்ன செய்கிறேன், அல்லாவை வணங்குறேன். அல்லான்னு சொல்கிற வரைக்கும் துனியா அழியாது. அப்படி அழிய போகும்போது என்ன செய்யும், அடையாளம் காட்டுவான் அல்லா. அந்த குரானுடைய எழுத்து மறைஞ்சிடும், வெறும் பேப்பர் தான் இருக்கும். இப்போ குரானை ஓதாதவங்க வெறும் பேப்பர் நினச்சிக்கிட்டு இருக்கமே, அந்த மாதிரி என்ன செய்யும், துனியாவிலே போகும்போது அது ஒரு அடையாளம், குரானுடைய எழுத்து மறைஞ்சிடும், வெறும் பேப்பர் தான் இருக்குமா. அதனால் புரிஞ்சுக்குங்க. அப்போத்தான் அது வெறும் பேப்பராக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 3வது, அல்லாஹ் நமக்கு கொடுத்த திக்கிர், யா ஹய்யூ யா கையும் ஃபீ ரஹமத்திக்க அஸ்தஈது. யா ஹய்யூ யா கையும் ஃபீ ரஹமத்திக்க அஸ்தஈது. அப்படின்னா என்ன, யா அல்லாஹ் உன் பேர் அருள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். அல்லாவுடைய பேர் அருள் மீது நம்ம என்ன செய்கிறோம், நம்பிக்கை வைக்கிறார் சொன்னால் அல்லாஹ்கிட்ட என்ன கேட்குறோம், யா அல்லாஹ் உன் பேர் அருள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு அர்த்தம். யா ஹய்யூ யா கையும்
ஃபி அத்த ஐது யா கையு யா கையும் ஃபி அத்த ஐது அத்த ஐது அப்படின்னு சொல்லி கேளுங்க. இது எதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா, ரசூலா என்ன செஞ்சாங்களாம், நம்ம கண்ணிமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதில் போரில் சஜ்தாவில் வச்சு அல்லாட்டும் இந்த வார்த்தையை சொல்லி எல்லாம் ரசூலா என்ன செஞ்சாங்களாம், வெற்றியை வாங்கினார்களாம். அப்படின்னா என்ன, ரசூலா கிட்ட அல்லாஹ் கொடுக்காம இருப்பானா, அல்லா அவன் பேர் அருள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த யா கையு யா கையும் அத்தா ஐது அப்படின்னு ஞாபகம் வரலைன்னா, சொல்ல தெரியலன்னா, யா அல்லா உன் பேர் அருள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லி கூட கேட்கலாம். யா அல்லா உன் பேர் அருள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க இப்படி சொல்லி கூட போதுங்க. யா அல்லா உன் பேர் அருள் மீது பேர் அருள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லி துவாச்சேங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் வட்டியில் வாங்கினாங்க. அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று அதிகமாக சொல்லுங்கள். அது அரசின் கீழ் எழுதப்பட்ட வார்த்தை, சொர்க்கத்தின் திறவுகோல். ஆனால் மனதில் முன்னால் மட்டும்தான் முடியும் என்று நினைவு நிறுத்தி கேட்க வேண்டும். அப்படின்னா என்ன, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு ரசூலா நயமாக கேட்க சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, அது அரசுடைய காலில் எழுதிக்குமா அந்த வார்த்தை. அப்படி அது நம்ம லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லுறது, மனசை எங்கேயோ போடக்கூடாது, டிவியை பார்க்கக்கூடாது, நம்ம நினைவு துனியாவுக்கு போகக்கூடாது. என்ன சொல்லணும், உன்னால் தான் முடியும் அல்லா, உன்னால் தான் முடியும். எத்தனையோ பேர் எவ்வளோ வேதனைகளை சொல்லி துவாச்சின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் என்ன செய்யணும், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். அது யூனுஸ் நபி மீனுக்கு வயிற்றுக்குள்ளே இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா, அது கஷ்டம் தானே. அவங்க என்ன செய்வாங்க, அந்த மீன் எங்கெல்லாம் போகுதோ அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. அப்போ அது மலக்குமார் காதில் அல்லாட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ அல்லான்னு சொல்லுவான், இந்த யூனுஸ் நபிக்கு நான் உதவி செஞ்ச மாதிரி இதை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, மூமினான முஸ்லிமானவங்க யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்வேன்னு எல்லாம் வாக்கு கொடுத்துருக்கான். எல்லாம் பொய் சொல்ல மாட்டான், வாக்கு மீற மாட்டான். அதனால் கஷ்டப்படுறவங்க அவங்கவுங்க வேதனையில் எத்தனையும் இருக்கும். அவங்க என்ன செய்யணும், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் லாலிமீன் சொல்லக்கூடாது, மினல் ஸாலிமீன் அப்படி சொல்லணும். அப்புறம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, உன்னால் தான் முடியும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா சொல்ல முடியும்னு என்ன செய்யணும், நான் உன்னால் தான் முடியலா, உன்னால் தான் முடியலான்னு கேளுங்க. அப்புறம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் தெரியாதவங்களும் இருப்பாங்க. யாரெல்லாம் நான் அநியாயக்காரியில் ஒட்டியாக இருக்கிறேன் என்ன மன்னிச்சிடலாம், நான் அநியாயக்காரியில் ஒட்டியாக இருக்கேன் என்ன மன்னிச்சிடலான்னு கேளுங்க. எல்லான்னு செய்வான். நமக்கு தெரிஞ்ச பாஷையில் சொன்னால் எல்லான்னு செய்வான், மன்னிப்பான். நமக்கு அரபில் தெரியலைங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால் அதையும் அதிகமாக சொல்லுங்கள். சரி. அப்புறம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதிகமாக சொல்லுங்கள். அப்புறம் 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆமாம், இந்த 4ஆம் கலிமாவும் 3ஆம் கலிமாவும் என்ன செய்யுமா, அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அதில் அவனுடைய புகழ் அதில் அதிகமாக இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்புறம் 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இதை அதிகமாக சொல்லி துவா செய்யுங்க. சரி, இவ்வளோ போதும். அடுத்த வாரம் பேசலாம் இன்ஷா அல்லாஹ். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சு எல்லாம் வணங்குங்க. யாரும் தொழுகையை விட்டுறாதீங்க, கலா செய்யாதீங்க. நேரம் இருக்குது, தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி லேட் பண்ணாதீங்க. ஏன் எல்லாம் சொல்கிறேன்னா, அந்த நேரத்துக்கு உனக்கு மூத்த கொடுத்துருவேன், நீ இந்த நேரம் தொழுகாமல் மூத்தா போனேன்னு எல்லாம் சொல்லுவான், நம்மளும் தண்டிப்பான். அதனால் யாருமே தொழுகையை வீணாக்காதீங்க. சரி. அப்புறம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப பேருக்கு தெரியல. உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா என்னன்னு கேளுங்க. எப்படின்னு கேட்டு அவங்களே செய்ய சொல்லுங்கள். அதை தொட்டால் தான் என் சேனல் பூரா வரும். நீங்கள் எல்லாமே வாரம் வாரம் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி எத்தனை தடவை போடுறீங்களோ அத்தனை தடவைலாம் லைக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நன்மை, எனக்கு நன்மை தருவோம். நீங்கள் எனக்காண்டி செய்கிறீங்க, நான் உங்களுக்காண்டி சொல்கிறேன். எல்லாரும் செய்வான், உங்களுக்கு நன்மை தருவான், எனக்கு நன்மை தருவான். அதெல்லாம் எனக்கு அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது இன்ஷா அல்லாஹ். அப்புறம் காலத்துக்கு மக்களுக்கும் சாத்தானுக்கு மக்களுக்கும் துவா செய்யுங்க.
என் சேனலை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, லைக் பண்ணுறவங்க, சதக்கா பண்ணுறவங்க, என்ற துவா செய்கிறவங்களுக்கு எல்லாரும் நான் துவா செய்கிறேன். நீங்கள் எனக்காண்டி துவா செய்யுங்க இன்ஷால்லா. வாயிரதாபான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கினா அஸாபன்னார். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இன்னைய ஸலாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ நபிக வ ரசூலிகன் நபியில் உம்மியி வலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ சல்லிம். மறுபடியும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ரசூலிக சொல்லும்போது போயிடும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா முஹம்மதின் அப்திக வ நபிக வ ரசூலிகன் நபியில் உம்மியி வலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ சல்லிம். நாங்கள்லாம் 500 1000 ஓதுகிறோம். நீங்கள் இதை ஓதுங்க. இந்த ஓதுனோம்னா ரசூலாவை நம்ம கனவுலையோ நினைவுலையோ பார்க்காம எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, மூத்த கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் சொல்லித்தரேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அப்திக வ நபிக வ ரசூலிகன் நபியில் உம்மியி வலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ சல்லிம். அப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாகலிஹி. பாத்திமா அம்மா கேட்ட சின்ன செலவாத்து. பாத்திமா அம்மாவை கேட்குறாங்கல்ல, நம்ம அதை ஓதி பாத்திமா அம்மாவுக்கு ஹதியா செஞ்சால் அவங்க நமக்கு உதவியாக இருப்பாங்களாம், துவா செய்வாங்களாம். அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாகலிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாகலிஹி. சரி, முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு வ மஹ்ஃபிரத்து வ ஆஃபியத்து சலாமத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஆமீன்.